Hi friends, welcome back to பாலையம்மா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்ஸ் என்னன்னு பாருங்க. வல்கர் ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஷார்ட்கட் மெத்தடில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க சம் பார்க்கலாம். 0.37 மேலே ஒரு பார்கோடு. அந்த பார்கோடு 3க்கும் 7 இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டரில் 9 நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், அது சிம்பிள் மெத்தட் தான். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 2 டெசிமல் பிளேசஸ்னால் டினாமினேட்டரில் 9 போட்டுட்டு நியூமரேட்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மு 0.053 புள்ளிக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. 1 2 3 3 டெசிமல் பிளேஸ் இருக்காங்க. டினாமினேட்டரில் 39 போட்டுட்டு நியூமரேட்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இங்கேயும் அதே மாதிரி தான், 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது புள்ளிக்கு அப்புறம். அதாவது இந்த 3 டெசிமல் பிளேசஸ்க்குமே இந்த பார்கோடு இருக்கணும். இந்த பார்கோடு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கரெக்டாக கவனிக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 3 பிளேசஸ்க்குமே பார்கோடு இருக்குது. 1/999 லாஸ்ட் ஒன். புள்ளிக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது? 1 2 3 4 5 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ 5 9s போட்டுட்டு நியூமரேட்டரில் அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் 0.17. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மெல்லாம் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கும் பார்கோடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், ஒரு டிஜிட் மட்டும்தான் பார்கோடு இருக்குது ஃபஸ்ட்டு சம்மில். இப்போ இதை நம்ம எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி இந்த ஃப்ராக்ஷன் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு டிஜிட்டுக்கு பார்கோடு இருக்குது, ஒரு டிஜிட் பார்கோடு இல்லை. இந்த பார்கோடு இருக்கிறதுக்கு ஒரு 9, பார்கோடு இல்லாததுக்கு 0. ஸோ இது டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் இந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதிட்டு அதாவது பார்கோடு இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணிடணும். புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்டை அப்படியே எழுதிட்டு பார்கோடு இல்லாமல் ஒரு நம்பர் இருக்கும்ல, அதை அப்படியே நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 16/19 வருது. எகெயின் மறுபடியும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8/45. ஓகேவா? ரெண்டாவது செகண்ட் சம் பாருங்கள். புரிஞ்சிச்சிங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 4 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. 2க்கு தான் பார்கோடு இருக்குது, 2க்கு பார்கோடு இல்லை. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே 2 பார்கோடு இருக்கிறதுக்கு ஒரு 99, பார்கோடு இல்லாததுக்கு 0, 2 0. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு பார்கோடு இல்லாத இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்? 9900 2 4 1 2 4 2. ஸோ இதை வந்து நம்ம வந்து 18 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 69/550. ஸோ இது வந்து ஆன்சர். புரியுதுங்களா? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை டெசிமல் பிளேசஸ்க்கு பார்கோடு இருக்குதுன்னு பார்க்கணும். பார்கோடு இருக்கிறதுக்கு டினாமினேட்டர் 9 போடணும். பார்கோடு இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 போடணும். இதில் 2 டிஜிட் இருக்குது, நான் 2 0 போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு 2 டிஜிட்டுக்கு பார்கோடு இருக்குது, நான் 2 9 போட்டுக்கிட்டேன். புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே நியூமரேட்டரில் எழுதிட்டு பார்கோடு இல்லாத நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 2.536 புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் பார்கோடு இருக்குது. 6க்கு மட்டும்தான் பார்கோடு இருக்குது, 5 3க்கு பார்கோடு இல்லை. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். 2 நம்ம வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் நம்ம காட்டணும். ஸோ நான் 2 நான் முன்னாடி போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணால் 3 டெசிமல்
பிளேசஸ் இருக்குது, ஒன்றுக்கு மட்டும் தான் பார் கோட் இருக்குது. ஸோ 9. பார் கோட் இல்லாமல் 2 டிஜிட் இருக்குது, 0 0. பார் கோட் இல்லாததுக்கு 0 0. நியூமரேட்டரில் உள்ள நம்பரை அப்படியே எழுதிக்க வேண்டாம். 536 எழுதிட்டு பார் கோட் இல்லாத இந்த 53 நம்ம மைனஸ் பண்ணணும். 2483 by 900. ஸோ எகெயின் இதை வந்து நம்ம 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 161 by 300. Thank you.